ஹாய் கைஸ், நடந்து முடிஞ்ச குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நான் மெயின்ஸ் எழுதியிருந்தேன். மெயின்ஸு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மேக்ஸ் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் தான். அந்த சிம்பிளான மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஒரு சத்திய சோதனை கொடுத்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சோதனை கொஸ்டினை நம்ம ட்ரை பண்ணி நம்ம சாதனை பண்ணிடலான்னு தான் போனேன். கடைசியாக அது நமக்கு வேதனை தான் கொடுத்துச்சு. காய்ஸ், இதுதாங்க அந்த கொஸ்டின், 52வது கொஸ்டின். அதாவது மார்ச் 2035 சண்டே வந்து எந்த நாளில் வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். ஆக்சுவலாக இந்த மாடல் கொஸ்டின் வந்து போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற கோடை கற்றுக்கிட்டோம்னா இந்த செம்ம போடுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நானும் அந்த கோடை கற்றுக்கிட்டு எக்ஸாமில் போட்டேன். ஃபஸ்ட்டு டைம் போட்டேன்னா போடும்போது வந்து இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சரே வந்து வரல எனக்கு. சரி, நம்ம டைம் போடும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்போம், அந்த கோடில் ஏதாச்சும் மாற்றிருப்போம்னு சொல்லிட்டு 2வது டைம் போட்டு பார்த்தேன். 2வது டைம் போட்டு பார்க்கும்போதுமே டைம் போட்ட அதே கோடு தான் வந்துச்சு. ஸோ அந்த கோட்லேயே நம்ம ஏதோ கூட்டல் கழித்தல் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா கூட்டல் கழித்தலும் தப்பு பண்ணல, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 2வது டைமே ஆன்சர் வரல. அப்பயே அந்த கொஸ்டினை 2வது டைம் போடும் போதே கடவுள் என்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரியே இருந்துச்சு. மகனே, யார்ப்பா? நான் தான் கடவுள். நீ இந்த கொஸ்டினை 2 தடவை ட்ரை பண்ணி விட்டாய். இதற்கு மேல் அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணாது, ஏன்னா அதற்கு ஆன்சர் வராது. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, போயா. நான் அந்த கொஸ்டினை போட்டே தருவேன், எனக்கு ஆன்சர் வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3வது டைமும் போட்டேன். 3வது டைம் போடும்போது கடைசியாக ஆன்சரே வரலைங்க. கடைசியாக டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஸோ இந்த வீடியோவோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது மேக்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டினை ஒரு டைம் இல்லை 2 டைமுக்கு மேலே ட்ரை பண்ணி ஆன்சர் வரலைன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா சில டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களே நம்மள சைக்காலஜிக்கலாக வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதில் ஆன்சரை தப்பாக கூட வச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட டைமை லேட் பண்ணுறதுக்காகவும் சில டைம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறவங்க நீங்கள் அந்த கொஸ்டினை எத்தனை டைம் ட்ரை பண்ணீங்க, எவ்வளோ நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். இதே வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. டாடா பாய்.